மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக நடவு பணிக்கு வந்த வடமாநில தொழிலாளர்கள் திருந்திய நெல் சாகுபடி முறையில் நாற்று பறித்து கை நடவு செய்வதால் தங்களுக்கு ஆட்கள் பிரச்சினை தீர்ந்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் காவிரி கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. பம்பு செட் நீர் மற்றும் காவிரி நீரை கொண்டு அதிக அளவில் இப்பகுதியில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. விவசாய பணிகளுக்கு தேவையான ஆட்கள் கிடைக்காததால் பல ஆண்டுகளாக விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஆட்கள் பற்றாக்குறையை போக்க இயந்திரம் மூலம் நடவு மற்றும் அறுவடை செய்யும் பணிகளை விவசாயிகள் மேற்கொள்கின்றனர். அறுவடை பணி முழுவதும் இயந்திரம் மூலம் நடந்து வருகிறது. நடவு பணிகளில் இயந்திர நடவு, கை நடவு ஆகிய 2 முறைகள் கையாளப்பட்டு வருகின்றன. இயந்திர முறையில் பாய் நாற்றாங்கால் அமைத்து நாற்றுவிட்ட 17 முதல் 25 நாட்களில் கேக் வடிவிலான நாற்றுகளை இயந்திரத்தில் பொருத்தி நடவு பணிகளில் மேற்கொள்வர். இதன் மூலம் விரைவாக அதிக பரப்பளவில் நடவு பணிகளை மேற்கொள்ள முடியும். கை நடவு முறை ஒரு பாரம்பரிய முறை. நாற்றாங்காலில் நாற்றுகளை பறித்து பெண் கூலி தொழிலாளர்களை கொண்டு நடவு செய்யும் பணிகளை மேற்கொள்வது கை நடவு முறையாகும். சம்பா, தாளடி பருவத்தில் அடிக்கடி மழை பெய்யும் என்பதாலும் இயந்திர நடவு செய்தால் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி கரைந்து சேதமடைவதை தவிர்ப்பதற்கான பல விவசாயிகள் பழைய முறைப்படி கூலி ஆட்களை வைத்து நாற்று பறித்து பெண் தொழிலாளர்களை வைத்து நடவு செய்து வருகின்றனர். கூலி தொழிலாளர்கள் 100 நாள் வேலைக்கு ஆட்கள் சென்று விடுவதால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா, தாளடி சாகுபடி பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. விவசாய பணிகளின் போது 100 நாள் வேலையை நிறுத்தி வைக்கும்படி விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தும் பயனில்லை. ஆட்கள் பற்றாக்குறையால் விவசாயிகள் அவதிப்பட்டு வந்த நிலையில் வடமாநில தொழிலாளர்களின் வருகை விவசாயிகளுக்கு உதவியாக அமைந்துள்ளது. மயிலாடுதுறை அருகே நல்லத்துக்குடி பகுதியில் வடமாநில ஆண் தொழிலாளர்கள் விவசாய வேலைக்கு செய்து நாற்று பறித்து அவர்களே நடவு செய்யும் பணியில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். ஒப்பந்த முறையில் ஏக்கருக்கு 4500 ரூபாய் சம்பளத்தில் 12 தொழிலாளர்கள் நாற்று பறித்து நடவு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு நாளைக்கு 4 ஏக்கர் வரை நடவு பணிகளை செய்து வருகின்றனர். களைப்பு தெரியாமல் இருக்க வடமாநில பாடல்களை பாடி உற்சாகத்துடனும் மிக நேர்த்தியாக திருந்திய நெல் சாகுபடி முறையில் நாற்று பறித்து கை நடவு செய்து வருகின்றனர். குறைந்த சம்பளத்தில் வடமாநில தொழிலாளர்கள் விவசாய பணிகளில் ஈடுபடுவது தங்களுக்கு வர பிரசாதமாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நான் நல்லத்துக்குடிங்க, என் பேர் கணேசன். இங்கே அவங்க கல்கத்தாவில் நடுறாங்க 4500 ரூபாய்க்கு. ஒரு நாளைக்கு 13 பேர் 4 ஏக்கர் 4.5 ஏக்கர் நடுறாங்க. இங்கே உள்ளவங்க 3500 ரூபா. ஆனால் நான் 2 வேளை டீ வாங்கி கொடுக்கணும். இவங்களே பறிக்கிறாங்க, அவங்களே நட்டுக்கிறாங்க 4500 ரூபாய்க்கு. வேலை வாய்ப்பு கம்மி. 2வது ஒரு களைக்கண்ணி எடுக்கிறதுக்கு வரமாட்றாங்க. இருந்தாலும் இதில் லாபங்கிறாங்க முதலாளி. விதை உரத்துலேருந்து நாற்று பறி கூலியிலேருந்து மிச்சங்கிறாங்க. இதில் ஏக்கருக்கு 15 கிலோ வேறு. இங்கே அவங்களுக்கு ஏக்கருக்கு 3 மூட்டை கொடுக்கணும். இங்கே சாதாரண நடுக்கு இதுக்கு இவங்களுக்கு ஏக்கருக்கு 15 கிலோ. என் பேர் திலகருங்க. நான் நல்லத்துக்குடி. நான் ஒரு சிறு தொழிலாளி. எனக்கு நல்லத்துக்குடியில் எனக்கு விவசாய வேலையை கொஞ்சம் தெரியும். அதனால் நான் செய்ய வேண்டிய வேலைக்கு எனக்கு வேலை கிடையாது. ஆனால் வெளி மாநிலத்தில் பெரிய விவசாயிகள் என்ன செய்கிறாங்கன்னா, வெளி மாநிலத்திலேருந்து ஆளை இறக்கி இந்த தொழில் பண்ணுறாங்க. அது ரொம்ப எங்களுக்கு சிரமமாக இருக்குது. நாளைக்கு ஒரு சின்ன வேலை, ஒரு களை எடுக்கணும், மற்றது செய்யணுன்னா உள்ளூர் விவசாயிகளை தேடுவாங்களா, தொழிலாளிகள் தேட மாட்டாங்களா? அதை தாங்க நான் சொல்ல வரேன். அதுதான் என்னுடைய கருத்து. இது தமிழக அரசு இதுக்கு சரியான ஒரு முடிவு எடுத்தால் நல்லதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம்.